கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த நாள் உங்களோடு கூட பேச வேண்டும் என்றிருக்கிற ஒரு காரியம் ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிற ஒரு காரியம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னால் அதில் வாசிக்கிறோம், அவனும் புசித்தான். அதான் அதனுடைய தலைப்பு, அவனும் புசித்தான். அவங்க மனைவி கொடுக்குறாங்க, பழத்தை பறிச்சுட்டு வந்துட்டாங்க, பறிச்சுட்டு வந்து அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க, அவனும் புசித்தான். நிறைய சமயத்தில் நாமும் இந்த தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவனும் புசித்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய தவறா, இது ஒரு பெரிய தவறா, சின்ன விஷயம் தானே. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தவறுகளை, பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடுகிறது என்பது சின்ன சின்ன தவறுகள் தான். ஆதாமுக்கு வேணால் அவர் நினச்சிருக்கலாம், சரி மனைவி கொடுத்தாங்க நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறான். ஆனால் இவர் செய்த தவறினுடைய விளைவு என்னன்னா, தேவன் இவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் தேவன் இவரை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டத்துக்கும் எதிராக இந்த ஒரு ஆதாம் என்ன செய்தார், மாறி போனார். தேவன் இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார், இவரை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருந்தார். இது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் என்ன செய்தார், என்ன தவிடுபடி ஆகிட்டார், அவனும் புசித்தான். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒருத்தரை நம்புறீங்க, நம்பி அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஏதோ பல விஷயங்களை கொடுத்துருப்பீங்க. அவர் செய்த அந்த தவறானது என்னன்னா, நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற எல்லா நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற எல்லா காரியமும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ மோசே இதை எழுதும் பொழுது எவ்வளவு மனசில் வேதனைப்பட்டிருப்பார், மோசே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். மோசே இந்த ஆதாமை குறித்து தேவனுடைய திட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தது, அந்த திட்டத்துக்கு அப்படியே எதிர்மாறாக மாறின ஆதாமை குறித்து மோசே எழுதும் பொழுது அப்படிதான் எழுதுகிறார், அவனும் புசித்தான். அப்பனா இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீ படிக்கும் பொழுது ஆதாமை குறித்து ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. உண்மையிலே ஆதாமை குறித்து சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஒரு நிறைய தனிச்சிறப்பு ஆதாமை குறித்து இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு, ஆண்டுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனாரு, அவரே அவனை படைச்சாரு, கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், அதை தானே சொல்ல போகிறேன். பாருங்கள், ஒன்று பாருங்கள், 21வது அதிகாரம் 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதாமனுடைய தனி சிறப்பு பாருங்க, படைப்பிலேயே ஒரு மகுடமானவன் சொன்ன ஆதாம் மட்டும்தான். படைப்பை தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது நீங்க பாருங்க, மண்ணினாலே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன், நான் இப்படி எழுதியிருக்கிறேன், பார்த்து பார்த்து செய்த ஒரு மனுஷன். ஆதாமை படைக்கும் பொழுது ஆதாமை பார்த்து பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார். எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது, குறை வந்துடக்கூடாது. நம்ம போல அவன் இருக்கணும், நம்மளை போல இருக்கணும்னு சொல்லி தெய்வம் விரும்பின காரியத்தை பார்த்து பார்த்து செய்த ஒரு மனிதன் தான் இந்த ஆதாம். படைப்பிலேயே மகுடத்தை சூடின ஒரே ஒரு மனுஷன் தான் ஆதாம் மட்டும்தான் படைப்பில். உண்மையிலேயே பாருங்க, இந்த உலகத்தில் இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், பல பேர் பல கலரில் இருக்கிறோம். ஆதாம் என்ன கலரில் இருந்திருப்பாரு, ஆண்டவருடைய கலரில் இருந்திருப்பாரு.
நீ யோசனை பண்ணி பாருங்க, நம்ம இங்க இருக்கிற ஒரு 100 பேருமே 100 கலர்ல இருக்கிறோம். ஆனா ஆதாமை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயல், அதான் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது அவர் 10,000ங்களிலும் சிறந்தவர் இல்லையா? 10,000ங்களிலும் சிறந்தவர், அழகு வாய்ந்தவர். ஏசாயால வாசிக்கும் பொழுது அவர் அழகுள்ளவர், சிவந்த மேனி உள்ளவர். இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த உன்னத பாட்டில் வர்ணிக்கிறாங்க. அவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க. அவ்வளவு அழகுள்ள ஒரு தெய்வம். அவருக்கு நிகராக யாருமே கிடையாது இந்த உலகத்தில், அவருக்கு நிகராக யாருமே கிடையாது. அவ்வளவு அழகுள்ள ஒரு தெய்வம் ஆதாமை படைக்கிறார். ஆதாம் எவ்வளவு அழகுள்ளவராக இருந்திருப்பார் இல்லையா? படைப்பிலேயே மகுடத்தை சூடின ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் மட்டும்தான். அப்ப தன்னுடைய சாயலின்படியாக ஒரு மனுஷனை மண்ணை எடுத்து உருவாக்கி, அவனுக்கு எங்கெங்க அந்த மூக்கெல்லாம் அழகா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், வாய் நல்லா இருக்கணும், அப்படியெல்லாம் எப்படியே ஒன்று ஒன்றா அப்படி படைத்து, அப்படியே அதை சொல்ல முடியாது இல்லையா? அதை அப்படியே படைக்கும் பொழுது அவ்வளோ அழகாக படைக்கிறார். ஒருவேளை தப்பா படைச்சிட்டு திரும்ப அழிச்சிட்டு படைச்சிருப்பாரா? அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார். அவர் படைக்கும் பொழுதே பார்த்து பார்த்து, அந்த ஆதாமை பார்த்து 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 அப்படியே அந்த அழகை உருவாக்கி ஒரு அவருக்கே நிறைவு வந்துருச்சு. நல்லா இருக்கான், அழகா இருக்கான். அவனுடைய நாசில ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுக்கிறார். ஒரு உயிர் உள்ள ஒரு மனுஷனாக மாற்றினார். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மண்ணினால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் உயிர் உள்ளவனாக மாற்றின ஒரே தெய்வம் இல்லையா? ஒரு உயிரை கொடுத்து அவனுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறார் ஆதாம். எவ்வளவு அழகுள்ள ஒரு மனுஷன் இல்லையா? 2வது காரியம் பாருங்க, 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு. தோட்டத்தை உண்டாக்கி கொண்டு வந்து யாரை வைக்கிறாரு? ஆதாமா வைக்கிறார். அதுல வாசிக்கிறேன் பாருங்க, தாம் உருவாக்கின மனுஷனை கொண்டு தோட்டத்தில் உண்டாக்கிறார், அங்க வந்து வைக்கிறார் இல்லையா? அப்புறம் என்ன, நான் எப்படி எழுதியிருக்கிறேன், தேவன் ஆதாமுக்கு உரிமைகளை கொடுக்கிறார். உரிமை, தான் உண்டாக்கின தோட்டத்தில் ஒருத்தரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார்னா சகல உரிமையும் கொடுக்கிறார். நீ எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? ஆண்டு கொள்ளலாம். உரிமையை கொடுக்கிற ஒரு ரைட்ஸ் இல்லையா? நீங்க ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, ரைட்ஸ்ன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன எழுதி வச்சிருப்பாங்க? அதாவது உரிமைகளும் உங்களுடைய பொறுப்புகளும் எழுதி வச்சிருப்பாங்க. உரிமைகள்னா என்னது? நீங்க என்ன செய்ய, இது உங்களுடைய ஆஸ்பத்திரி, இது உங்களுடைய மருத்துவம். உங்களுடைய மருத்துவத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? அசுத்தப்படுத்தக்கூடாது, எந்த விதமான தவறுகள்லாம் செய்யக்கூடாது. இது வந்து ரைட்ஸ், உங்களுடைய உரிமைகள். பொறுப்புகள் என்பது என்னன்னா, நீங்க இதை என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய பொறுப்பை நீங்க தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா. இங்க என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஆதாமுக்கு உரிமைகளை கொடுக்கிறார். தாம் படைத்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து ஆதாமா உட்கார வைக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, ஆதாமுக்கு தனியா ஒரு குடிசையை உருவாக்கி வச்சிருக்கலாம்ல? ஆதாமுக்கு தனியா ஒரு குடிசையை உருவாக்கி, எப்ப இங்கேயே உட்காந்துக்கோ, நான் வரும்போது உன்கிட்ட பேசுவேன், நான் வந்தா நம்ம 2 பேரும் எங்க போகலாம்? தோட்டத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் அப்படி சொல்லல. நமக்கும் பாருங்க, பல வீட்டுகளுக்கெல்லாம் நீங்க போவீங்க. பல வீட்டுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுப்பாங்களா இல்லையா? என்ன நீங்க திருன்னு முழிக்கிறத பார்த்தா அப்படி கொடுக்க மாட்டேன்றாங்களா? பல உரிமைகளை, நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் போகலாம், என்னத்தை வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். அது ஒரு உரிமை. அது இது எங்களுடைய ஆண்டி, இது எங்களுடைய அம்மா, இது எங்களுடைய அண்ணன், எங்களுடைய அக்கா, நான் அக்கா வீட்டுக்கு போறேன், அண்ணன் வீட்டுக்கு போறேன்னா உங்களுடைய உரிமைகள். அது நீங்க எங்க வேணாலும் போகலாம், எதை வேணாலும் செய்யலாம். அப்ப அவங்க என்னன்னா, எனக்கு உண்டான எல்லாமே உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு ஒரு உரிமை, நீ இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த உரிமையை தவறாதான் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்திடக்கூடாது. அப்ப ஆதாமுக்கு உரிமையை கொடுக்கிறார். பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி துதியும் கீத சத்தமும் இருக்கும். எங்க? ஏதேனில கர்த்தருடைய தோட்டத்துல என்ன இருக்குமா? சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, துதி உண்டு, கீத சத்தம் உண்டு.
அப்ப தேவன் உண்டாக்கின தோட்டத்துல, தேவன் இருக்கிற இடத்துல, தேவன் ஒரு மனிதனோடு கூட உறவாடுகிற இடத்துல என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, துதி இருக்கு, கீத சத்தம் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு, அங்க சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்ப தேவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, துதி உண்டு, கீத சத்தம் உண்டு. இல்லையா? இது இரண்டாவது காரணம். இரண்டாவது விஷயங்கள், முதல்ல தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். இரண்டாவது, தாம் உருவாக்கின ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இல்லையா? தானே படைத்த ஒரு மனிதனை தான் உருவாக்கின இடத்துல ஆதாமை கொண்டு வந்து வைக்கிறார், உரிமைகளை கொடுக்கிறார். மூணாவது காரியம் பாருங்க, 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதாமை நம்பி அவனுக்கு ஒரு வேலையை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆதாமை நம்பி கொடுக்கிற ஒரு பொறுப்பு அது. நீங்க இதை என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? பண்படுத்தணும், பயன்படுத்தணும். பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, ஒரு வேலை. ஆண்டவர் சும்மா மனுஷனை ஆண்டவர் படைக்கிறது இல்லை. மனிதனை தேவன் சும்மா என்ன செய்யல, படைக்கல. அவனை வெட்டியாகவே தேவன் ஒரு நாளும் படைக்கிறது கிடையாது. ஆதியில படைத்த மனிதனுக்கு முதல் வேலையை கொடுத்த தெய்வம். இல்லையா? அங்க இது எங்க பாவத்துக்கு முன்னாடி தான். பாவம் செய்யறதுக்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் அன்னைக்கே கற்றுக் கொடுக்கிறார். தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இதை என்ன செய்ய? பண்படுத்து, பயன்படுத்து. ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இல்லையா? அந்த பொறுப்பை உண்மையிலேயே அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு தோட்டம், பழங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்மளை உள்ள உட்கார வைக்கிறார்னா அது ஒரு எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இல்லையா? அது ஆதாமுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அது பயன்படுத்தணும். பாருங்க, 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 தெசலோனிக்கர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. கட்டளையிடுகிறோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நம்ம நிறைய பேர் சாப்பிடக்கூடாது. ஒருத்தனுக்கு வேலை செய்யறதுக்கு மனசு இல்லைன்னா அவன் சாப்பிடக்கூடாது, பட்டினியா கிடக்கணும். அப்பனா என்ன சொல்ல வர? மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு? சாப்பாடு வேணும்னா நீ வேலை செய்யணும். ஒருத்தருக்கு வேலை செய்ய மனது இல்லைன்னா சாப்பிடாத. அப்படின்னா நான் இப்படி யோசிக்கிறேன், செத்தா கூட பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? ஒருத்தருக்கு உனக்கு வேலை செய்யறதுக்கு மனசு இல்லையா, சாப்பிடாத. இல்லையா? சாப்பிடக்கூடாது. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பமே ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். நீ வேலை செய்ய, நீ வேலை செய்யணும், இதை பண்படுத்தணும், இதை பயன்படுத்தணும், இதை காக்கணும். இது உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அது இதை நீ செஞ்சே ஆகணும். இல்லையா? தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒரு நாளும் தட்டி கழிக்க கூடாது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அது. இல்லையா? எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரா, அது தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அது இல்லையா? உண்மைதானே? தேவன் ஒரு மனுஷனுக்கு வேலையை கொடுத்திருக்கிறான்னா அது தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அது சாபமா? சாபமா? அது ஆசீர்வாதம். அது இல்லையா? அந்த செய்யற இடத்துல நான் சந்தோஷமா இருக்கணும், அதை எதிர்பார்க்கிற அவங்க சந்தோஷமா இருக்கணும். எந்த இடத்துல என்னை கொண்டு போய் வைத்திருக்கிறாரோ அந்த இடம் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அங்க கொண்டு போய் வைக்கிறாரு. இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அங்க என்ன வேலை இருந்திருக்கும்? ஏதேன் தோட்டத்தில் புல்லு பிடுங்கணும். மேல உள்ள வசனத்திலாம் பார்க்கணும், தண்ணியெல்லாம் இருக்கு. மேல உள்ள வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுகள்லாம் ஓடுது. வாய்க்கால் வெட்டணும், தண்ணி பாய்ச்சணும், அந்த செடி நல்லா வளரணும், பழம் கொடுக்கணும், ஏன்னா கெட்டு போன பழத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் எவ்வளோ ஒரு உண்மையிலே தேவனுடைய தோட்டத்தில், பண்ணையில் நீங்க பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நீங்க பாருங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகையுமாய் இருக்க நீங்க தேவனுடைய பண்ணை, நாங்க யாரு?
நாங்கள் தேவனுடைய வேலை செய்கிறோம், தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறோம். சபையில் வேலை செய்வது என்பது அவ்வளோ மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் ஆத்துமாக்களுக்காக வேலை செய்வதற்கும் ஊழியர்கள் சந்தோஷமா இருக்கணும். அது ஒரு பெரிய சந்தோஷம். அது ஒரு ஆத்துமாக்கள் ஒருத்தருடைய விஷயங்களை ஈடுபட்டு அவங்களுக்காக பிரயாசப்படும் போது அதுல அவ்வளோ சந்தோஷப்படணும் இல்லையா? நீங்கள்லாம் என்னது? தேவனுடைய பண்ணை இல்லையா? தேவனுடைய பண்ணையா இருக்கிறீங்க. தேவனுடைய பண்ணையில் தேவனோடு கூட சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? வேலை செய்யறோம் இல்லையா? நாங்கள் தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறோம் இல்லையா? உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 12:11 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறான். அடுத்து, வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். நிலத்தை பயிரிடணும் இல்லையா? நிலம் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? பயிரிடணும், வேலை செய்யணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி வர்றாருன்னா, நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வேலை செய்யணும். வேலை செய்யாமல் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் படைக்கும் பொழுதே ஒரு மனிதனை சும்மா படைக்கிறதே கிடையாது. சும்மா படைச்சாருன்னா அவன் சோம்பேறியாக மாறிடுவான் இல்லையா? ஆண்டவர் அன்னைக்கு படைக்கும் பொழுது ஒரு பெரிய வேலைகளை கொடுக்குறார். உண்மையிலே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை உட்கார வச்சு நீ இதை பண்படுத்தணும்னு சொன்னால் ஒரு தனி மனுஷனா எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருந்திருக்கும். தனி மனுஷன் தான், வேற யாருமே கிடையாது. ஆதாம் மட்டும்தான் வேலை செய்யணும். அங்கே முறுமுறுக்க முடியாது. முறுமுறுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. குறை சொல்றதுக்கு யாரும் கிடையாது. குற்றப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. முறுமுறுத்தாலும் சோர்ந்து போனாலும் என்ன செஞ்சாலும் அவருக்கு அவரையே தான் என்ன செய்யணும்? செஞ்சுக்கணும். வேற என்ன பண்ண முடியாது. இன்னொருத்தர் வேலையை நான் படுத்துக்கிறேன் நீ வேலை செய்யணும்னு அதுவும் சொல்ல முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. இவர் தான் செஞ்சாகணும். ஒரே ஒரு வேலை செய்யலாம். ஆண்டவரே என்னை கொஞ்சம் தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். சரி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, அடுத்து இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற தெய்வம் இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யற? வேலையை கொடுக்குற ஒரு தெய்வம். வேலை செய்யணும். 4வது காரியம் பாருங்க, 16வது வசனம் 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நான் அப்படி இருக்கேன். தேவையானவைகளை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆதாமுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற. பசியா இருப்பான் இல்லையா? வேலை செய்யறவனுக்கு என்ன சாப்பிடுறது? என்ன கொடுக்குறாரு பாருங்க. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். உன்னுடைய இஷ்டம்பா. உனக்கு என்ன பழங்கள் தேவையோ, உனக்கு என்ன பழம் தேவையோ என்ன செய்யலாம்? சாப்பிட்டுக்கலாம். தேவையானவைகளை கொடுக்கிற ஒரு தெய்வம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு எதையுமே செய்ய மாட்டான்றாரு நினைக்கிறோம். அப்படிலாம் நினைக்க கூடாது. என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், என்னுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அந்த தேவைகளை சரியாய் கொடுக்கிற ஒரு தெய்வம். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா தேவைகளை குறித்து புலம்பவோ கஷ்டப்படவோ வேதனைப்படவோ ஒரு நாளும் கூடாது. என்னுடைய தேவைகளை முழுமையாக அறிந்திருக்கிற ஒரே ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இல்லையா? இங்க வாசிக்கிற தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு ஆண்டவர். இவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தேவைகளை எல்லாவற்றையும் சொல்ற. நீ சகல விருட்சத்தின் கனிகளை நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். பாருங்க 29வது வசனம் பாருங்க. 1:29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. போதும். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ஆண்டவர் எல்லாவற்றிற்குமே யாராருக்கு, மிருகங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணும், பறவைகள் என்ன சாப்பிடணும், என்னென்ன யார் என்னென்ன சாப்பிடணுங்கிறது ஆண்டார் அழகாக பிரித்து கொடுக்குறார். நீ கனிகள் என்ன செய்ய? சாப்பிடு இல்லையா? பிரித்து கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அப்பனா என்ன அர்த்தம் சொன்னா 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப என்ன வாசிக்கிறோம்? 2 கனிகளை வை. ஒன்னு பாருங்க, நீங்க அங்க பாருங்க, அங்க எல்லா கனிகளையும் புசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, நீ நன்மை தீமை அறியக்கூடிய கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அப்ப சுதந்திரத்தையும் கொடுக்கிறாரு, அதற்கு மாறாக ஒரு கட்டுப்பாடு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சுதந்திரமும் உண்டு, கட்டுப்பாடும் உண்டு. சுதந்திரத்துக்கு சுதந்திரமா நீ என்ன செய்யலாம்? எல்லா பழங்களையும் செய்யலாம்.
ஆனா நீ கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கணும். தேவன் ஒரு மரத்தினுடைய கனியை நினைச்சு, இந்த மரத்தினுடைய கனியை நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம அதிகமா நம்ம செய்யற தவறுகள் என்ன தெரியுமா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோமோ அதை தான் என்ன செய்வோம்? செய்வோம். விரும்பி செய்வோம். முதல்ல செய்வோம். பாருங்க எப்படிலாம் நம்மளாம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. விரும்பி செய்கிறோம், முதல்ல செய்கிறோம். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, எதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, எதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, எந்த காரியங்களை நீங்கள் முன்னாடி நின்று செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் நமக்கு பெருசாக தெரியும். ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, நீ என்ன சொல்ல, சகல கனிகளையும் புசிக்கலாம், உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உனக்கு கட்டுப்பாடும் கொடுத்திருக்கிறேன். நீ இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. நீ புசித்தால் சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு தெய்வம் இன்னொரு காரியத்தையும் கொடுக்கிறார் இல்லையா? கட்டளை கொடுக்கிறார். அதான் என்கிட்ட ஒரு மனுஷன் கேட்டான், எல்லாத்தையும் கொடுத்தவர் ஏன் அந்த மரத்தை மட்டும் வைக்கணும்? எல்லாம் அந்த ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் கேட்டான், ஆமா அது உண்மையிலேயே அந்த கடவுள் நல்ல கடவுளா இருந்திருந்தா ஏன் அந்த மரத்தினுடைய கனியை மட்டும் அங்கே வச்சு, அது வைக்காம இருந்தா அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டானே. இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி? நான்லாம் தப்பு செய்யவே மாட்டேன் பிரதர், அங்க இருந்ததுனால தான் தப்பு பண்ணினேன், அதனால தான் தப்பு பண்ணினேன், அதனால தான் தப்பு பண்ணினேன். அது பாட்டில் இருக்கு, நமக்கு என்ன இல்லையா? ஆஸ்பத்திரியில் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா சாவுக்கும் மருந்து இருக்கு, வாழ்வுக்கும் மருந்து இருக்கு. நம்ம நிறைய எதை விரும்புவோம்? செத்து போயிடலாம் விரும்புகிறோம். ஜுரம் வந்துட்டோம் உடனே நல்ல சுகமாயிருந்து தானே விரும்புகிறோம், வாழணும்னு தானே விரும்புகிறோம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண்டவர் ஒரு பொருளை நமக்கு அங்கே வச்சிருக்கிறாருன்னா நீ கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கணும். நீ கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கணும். சுய பரிசோதனை செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஆண்டவர் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கனியை புசிக்க கூடாதுன்னா புசிக்க கூடாது, அவ்வளவுதான். அதுல ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்ம செய்யற தவறுகள் என்னன்னா, ஏன் செய்யக்கூடாது, செஞ்சா என்ன ஆகும், ஏன் அப்படி செஞ்சா என்ன பிரச்சனையா, ஏன் செஞ்சா நான் கோவிச்சுக்குவாரா, இல்லை நான் செஞ்சா நான் என்ன, இப்படிதான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏங்கிற கேள்வியை பல விதத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி எதுக்கு ஏன் கேட்க எதுக்குங்கிற கேள்வியானது எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்குமே கேள்வியை கேட்கணும்னு பழகிடக்கூடாது. எல்லாத்துக்குமே கேள்வியை கேட்டுட்டா வாழ்க்கையில வாழவே முடியாது. வீட்டுக்காரர் லேட்டா வர்றாரு, ஏன்பா லேட்டு, கடைக்கு போனேன், ஏன் கடைக்கு போனேன், இப்படியே இந்த கேள்வி நீங்க கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? விட்டுட்டு போயிடுவான். கல்யாணம் ஆகாதவங்க சொல்றாங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு, நொந்து போயிடுவாங்கன்றீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த கேள்வியை சும்மா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேட்கலாம், எல்லாத்துக்குமே ஏன் 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 ஏன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுடைய நிலை என்ன ஆகும் யோசிக்கணும் இல்லையா? ஆண்டவர் நமக்கு அந்த நடுமரத்தை கனியை வச்சிருக்கிறாருன்னா நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நமக்கு சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லாம இல்லை. ஆதாமட்ட என்ன சொன்னாரு? இதை நீ சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய், செத்து போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவனுடைய வேலையா இருக்கணுமே ஒழிய ஏங்கிற கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? அப்போ அவனுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்தாரு, அதே போல கட்டுப்பாடும் கொடுத்திருக்கிறார். நமக்கு சுதந்திரம் உண்டு. தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிப்பதற்கு ஆதாமுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதே போல ஒரு கட்டுப்பாடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்க கூடாது. அந்த கட்டுப்பாடுகள் என்ன இருக்கு தெரியுமா? கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு குணம் இருக்கு. கீழ்ப்படியணும். உண்மையிலேயே நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னதுமா? கீழ்ப்படுகிறது தான். கீழ்ப்படுகிறது மட்டும்தான் நம்மகிட்ட கிடையாது. அன்னைக்கு அவர் செஞ்ச தப்பு தான் அதையே சொல்லிக்கிட்டே கிடக்கும். அவர் கீழ்ப்படியல, அதனால தான் நம்மளும் கீழ்ப்படியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மேலேயே தப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் அந்த ஆதாம இருந்து எல்லாம், ஒருவேளை அந்த ஆதாம உயிரோடு கூட இருந்தால் என்ன சொல்லுவார்? ஏன்டா நான் தான் கீழ்ப்படியாமல் எவ்வளோ வேதனை அனுபவிச்சுன்னு எனக்கு தெரியும், நீயாவது என்னை பார்த்து திருந்துங்களேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அப்போ கீழ்ப்படியக்கூடிய குணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று.
அஞ்சாவது காரியம், எல்லாவற்றையும் அவரிடத்தில் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். எல்லாத்தையும் படைச்சிட்டார். அப்படித்தானே பார்க்குறோம். தேவனாகிய கர்த்தர் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்து நினைச்சதா பண்றார். எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாரு. நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் முன்னாடி நிற்குது. ஆதாமும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, பக்கத்தில் ஆண்டவரும் இருக்கிறார். இருந்துட்டு சரி நீ பேர் வை அப்படின்றாரு. ஆதாம் எறும்பை பார்க்குறாரு, ஆனால் இதுக்கு எறும்புன்னு பேர் வைக்கிறாரு. எறும்புன்னு பேர் வச்சானே சும்மா கண்மூடித்தனமாக வச்சுருப்பாரா? அதை குறித்து தெரிஞ்சிருக்கணும். அது எங்கே செய்யும், அது எப்படி வாழும், என்ன பண்ணணும், அது எப்படி போகும் இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணிங்க. ஒரு மிருகத்துக்கு பேர் வைக்கும்போது கண்மூடித்தனமாக ஆதாம் ஒரு நாளும் பேர் வச்சிருக்க மாட்டார். தேவ ஞானத்திலையும் தேவனுடைய அறிவிலையும் இல்லையா, அந்த மிருகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்து அது என்னென்ன பேர் வைக்கிறார்னா அதை முழுமையை அறிந்திருந்த ஒரு ஆதாம். கண்மூடித்தனமா எதையுமே செய்யறது இல்லை, வைக்கிறது கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. ஆதாம் பேர் வைக்கிறார், பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எறும்பு இல்லை, இது எறும்பு கிடையாது, இது வந்து பூச்சி, கரப்பான் பூச்சி அப்படின்னு மாற்றி வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். எவ்வளோ நல்லது தெரியும் நம்முடைய. நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேன், தேவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்த ஒரு செயல்னா அதுதான். மிகுந்த சந்தோஷம் பேர் வைக்கிறது. பேர் வைக்கிறாரு, எல்லாத்துக்குமே பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கும்போது ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் பாருங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அது அப்போ அப்படிதானே வாசிக்கிறோம். பார்க்கும்படி கொண்டு வந்தார். என்னென்ன பேர் வைக்கிறான்னு பார்க்கும்படி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிறார். என்னென்ன பேர் வைக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கண்மூடித்தனமாலாம் பேர் வைக்கல ஆதாம். நாய்க்குனா நாய்க்கு ஆதாம் வச்ச பேர் தான் நாய். யானைங்கிறது ஆதாம் வச்ச பேர் தான் யானை இல்லையா? அதை நமக்கு நம்மளாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனைன்னுக்கிட்டு இருக்கோம். ஆனை பேரெல்லாம் நம்ம மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதாம் வச்ச பேர் வேற, நம்ம வைக்கிற பேர் வேற, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இதெல்லாம் ஆதாம் வச்ச பேர்கள் தான். இதை பார்க்கும்படி ஆண்டவர் அருகாமையிலே இருந்த ஒரு காரியம். அப்போ தேவன் ஆதாமை கவனிக்கிறார், ஆதாமை பார்க்கிறார். ஆதாம் செய்த செயலை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம், சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம் இல்லையா? பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆதாமுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்காரு. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? தேவன் ஒரு உரிமையை கொடுத்துருக்காரு. நீங்க மேல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. முதல் உரிமை என்ன தெரியுமா? முதல் உரிமை தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அது ஃபர்ஸ்ட் உரிமை. ரெண்டாவது உரிமை என்னது? பயன்படுத்தும். இதை எல்லாவற்றையும் நீ தான் என்ன செய்யணும்? பண்படுத்தணும். அது உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. மூணாவது உரிமை என்னது? சகல பொறுப்பை கொடுக்கிறார் இல்லையா? அடுத்து என்னன்னா எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம். அது உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. நாலாவது உரிமை என்ன? எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைக்கக்கூடிய உரிமை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு வேற ஒருத்தர் வந்து பேர் வைக்கிறதுக்கு உரிமை கொடுப்போமா? போன எங்கேயும் சொன்னேன் இல்லையா? நகோமியினுடைய பேத்திக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேர் வச்சாங்க பேரனுக்கு. அப்படி யாராவது நமக்கு பேர் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேர் வச்சா எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே இல்லையா? இங்க பாருங்க, ஆதாம் அது ஒரு உரிமை. தேவன் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அது இல்லையா? தேவன் உரிமையை கொடுக்கிறார். நீ என்ன பேர் வைக்கிறையோ நான் அதை என்ன செய்யறேன்? அங்கீகரிக்கிறேன். நீ என்ன பேர் வைக்கிறையோ நான் அதை அங்கீகரிக்கிறேன். உனக்கு சகல உரிமையை நான் கொடுக்கிறேன். ஏன்னா தேவனுக்கு அடுத்த ஆதாமு தான். ஆதாம் என்னென்ன செய்யறாரோ எல்லாவற்றையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லையா? அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தெய்வம், உரிமையை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 20வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர்
தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் தான் இருக்கும். இப்போ என்ன பாருங்க, ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆதாமு, இவர் மட்டும் தனியாக இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்த தெய்வம் அங்கே என்ன வாசிக்கிறோம், நான் ஏற்ற துணையை அவனுக்கு நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன். ஆதாம் தனியாக இருக்கிறான், அவனுக்கு நான் ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். ஆண்டவர் மனசில் ஒரு பெரிய ஒரு தீர்மானம் அது. அவனுக்கு நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன். அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அடுத்து என்ன வாசிக்கிறோம், 20வது வசனத்தில், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படலை. என்ன சொல்லுங்க, எது அப்படி சொல்றீங்களா, அது பின்னாடி வருவோம். ஏற்ற துணை ஆண்டவர் நினைக்கிறாரு, அவனுக்கு ஒரு துணையை நான் என்ன செய்யணும், ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது, அவனுக்கு ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன சார், அவனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு எல்லாம் சதையெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு மனுஷியை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிட்டாரு. இப்போ வந்து பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஆதாமுக்கு முன்னாடி ஏவாள் வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. ஆதாமுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், சஞ்சலப்பட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்களேன். உண்மையிலேயே ஆண்டவருடைய யோசனை அது நல்லது இல்லையா? அதைத்தான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற ஒரு மனைவி வந்து அமைவது என்பது நல்லது. அது தேவனுடைய பார்வையில் அது நல்லது. ரெண்டாவது, அது உதவிக்காக, அது உதவி, அது அந்த துணை என்பது உதவி. மூணாவது, அது ஏற்றவளாக தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு துணையை கொண்டு வந்து கொடுப்பது அது நல்லது, அது உதவிக்காக, அது வந்து ஏற்ற துணையாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார் இல்லையா? ஏற்படுத்தி இப்போ எல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு ஆதாமுக்கு முன்னாடி ஏவாளை வந்து நிற்க வைக்கிறாங்க. ஏவாளுங்கிற பேர் இங்கே வரல, அப்புறம் சொல்கிறேன். மனுஷியை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வைக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன சொல்றாரு, அடுத்த வசனத்தை படிங்களேன். அப்பொழுது ஆதாமு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். ஆதாமுடைய பெரிய சந்தோஷம் அது. ஒரு துணை என்பது தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவன் அரை மனுஷன், கல்யாணம் பண்ணுனா அவன் முழு மனுஷனாக மாறிடுவான். இங்கே நிறைய பேர் வாலிபர்கள் இருக்கிறாங்க. நிறைய அடமானத்தில் இருக்கா, அரை மனுஷனா இருக்கீங்களா? இருக்கிறதையும் விட்டாங்க, பிடிக்கிட்டாங்கன்னு பார்க்குறான். அவங்க வீட்டுக்காரமா இல்லை, அதனால தைரியமாக சொல்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு உண்மையிலேயே அது ஒரு பெரிய சந்தோஷம் அது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஊழியத்தில் இருக்கும்போது நான் தனியாக என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு வாலிப பொண்ணுகிட்ட பேச முடியாது, ஒரு ஃபேமிலியை சந்திக்க முடியாது, ஒரு வீட்டுக்கு போக முடியாது இல்லையா? நீங்கள் திருமணம் என்கிற ஒரு இடம் வரும்போது மட்டும்தான் உங்களை நம்புவாங்க. நீங்கள் தனியாக போக முடியும், தனியாக பிள்ளைகளை கூட்டி போக முடியும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை என்பது எங்கே கிடைக்குன்னா, திருமணத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உண்மையிலவளாக இருந்தாலும் சரி உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் திருமணம் என்று ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையாக நம்ப ஆரம்பிப்பாங்க. முழு மனுஷன் என்பது திருமணத்துக்கு அப்புறம் தான். அப்போ ஆதாம்கிட்ட கொண்டு வந்து ஆண்டவர் வந்து மனுஷியை நிற்க வைக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, என் எலும்பின் எலும்பும். இவர் யார் தெரியுமா, ஆண்டவரே? ஆண்டவருக்கு சொல்கிறாரு. ஆதாம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், இவர் தான் யார் தெரியுமா, இது எலும்புல எலும்பு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே எலும்பாக இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறோம். நாங்கள்லாம் இவ்வளோ நானும் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படித்தானே சொல்றாங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் இவள் மனுஷனிலிருந்து மனுஷி எடுக்கப்பட்டபடியால் எனப்படுவாள் மனுஷி என்றான். என்னப்படுவாள். ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு சந்தோஷம் இருந்துச்சா? சந்தோஷம் கிடையாது. எல்லாம் பேர் வைக்கிறாரு. ஆடுக்கு போய் ஆடு, நாய், குரங்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. அவருக்கு ஏற்ற துணை கிடைக்கல, சந்தோஷம் இல்லை. ஆனா ஒரு தனக்குன்னு ஒரு 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 மனுஷியை கொண்டு வந்து நிக்க வைக்கும் பொழுது அவருக்கு அளவு கடந்த சந்தோஷத்துல அவர் சொல்ற, இது என்னுடைய மாம்சத்தில் மாம்சம் என்று சொல்லுகிறார். அது ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் இவர் ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடியே இவரே சொல்லி முடிச்சிடுறாரு. ஆண்டவர் கொண்டு வந்து நிக்க மட்டும்தான் வச்சாரு. இவருக்கு பேர் வையே, இது யாரு எவரு என்னெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கல, நிக்க வச்சார், அவ்வளவுதான். நிக்க வச்ச உடனேயே இன்னைக்கெல்லாம் முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே, நம்மெல்லாம் கல்யாணம் பண்ண சமயத்தில் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பொண்ணுகிட்ட கூட கேட்க மாட்டாங்க. என்ன உன்னையும் பார்க்குறேன்னு பார்க்குறியா, அந்த பக்கத்தில் கையறிட்டோன்னே என்னையும் பார்க்குறேன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, எப்பா பெற்றவங்ககிட்ட, என்னங்க உங்கள் பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்றீங்களா, இங்கே உங்கள் வீட்டில் எப்படி ஓகேயா, எங்கள் 2 பேருக்கும் ஓகே சார். அப்படி தான் பிள்ளைகள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க. இங்கே பாரு, நான் ஓகே சொல்லிட்டேன், நீ என்ன செய்யணும், சரின்னு சொல்லணும். எனக்கெல்லாம் மான மரியாதைலாம் இருக்குது, நான் கௌரவமாக வாழ்கிறவன், அதனால் என்ன செய்யக்கூடாது, அதை பிடிக்கல இதை பிடிக்கல, உயரமாக இருக்கான் குள்ளமாக இருக்கான் கொண்டா இருக்கான் கிண்டா இருக்கான்லாம் சொல்லக்கூடாது, ஓகே பண்ணின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. டாடி உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஓரமாக உட்காருங்க, நாங்கள் 2 ரூமுக்குள்ளே போயிட்டு வரோம், நாங்கள் போய் பேசிக்கிறோம், எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் என்ன செய்வோம், ஓகே சொல்லுவோம், இல்லைன்னா ஓகே சொல்ல மாட்டோம். அப்படி ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஒருவேளை இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டாங்களே என்னமோ தெரியல. இங்கே தானே இருந்தா போயிட்டானா எட்டி பார்க்குற. யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் கொண்டு வந்து மனுஷியை கொண்டு வந்து நிற்க வச்ச உடனே அவர் சொல்றாரு, நீங்கள் நில்லுங்க ஆண்டவரை, கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, இது யார் தெரியுமா, என்னுடைய விழா எலும்புலேருந்து எடுத்த ஒரு விழா எலும்பு. இவன் யார் தெரியுமா, என்னுடைய மாம்சத்தில் எடுத்த ஒரு மாம்சம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒன்று தான், நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நிமித்தம் புருஷன் தன் மனைவி தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்து இருப்பான். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் 2 பேரும் இசைந்து இருக்கணும். அன்னைக்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன தெரியுமா, இசைந்து இருக்கணும். கணவன் மனைவி என்பது இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அன்னைக்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இசைந்து இருக்கணும். பிரிஞ்சு வாழ்வதற்காக தேவன் படைக்கிறது அல்ல. பிரிஞ்சு வாழணும் என்பது தேவனுடைய நோக்கமும் கிடையாது. தேவனுடைய திட்டமே இசைந்து வாழணும். அன்னைக்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்து வாழணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் இல்லையா. அதனால ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். 7வதாக பார்க்கும் பொழுது 25வது வசனத்துல, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். அப்பனா ஒரு தூய்மையாக இயற்கையாகவே இருந்த ஒரு காரியம். அவங்க நிர்வாணிகள் தான். நிர்வாணிகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன கிடையாது, வெட்கம் கிடையாது இல்லையா. அவங்க நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தான் படைக்கப்பட்ட அந்த படைப்பிலே அது இயற்கையாகவே இருந்ததுனால அவங்களுக்குள்ள என்ன இல்லை, வெட்கம் கிடையாது, அச்சம் கிடையாது இல்லையா. அப்ப அப்படி இருந்த ஒரு 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 குடும்பம் வெட்கப்படாதிருந்தார்கள். தேவனுடைய படைப்பிலே நாம் தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்தின்படி நாம் வாழ்வோமானால் நம்ம வெட்கப்படணும் அவசியமே கிடையாது இல்லையா. தேவன் கொடுத்திருக்கிற நியமத்தின்படி நம்ம வாழ்வோமானால் வெட்கப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெட்கப்படுறது தெரியுமா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில அவமானப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய நியமத்தை மீறி நடக்கிறதுனால தான். இவங்க தேவனுடைய நியமத்தின்படி வாழ்ந்ததுனால நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாது இருந்தாங்க. வெட்கம் இல்லை அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க தேவனுக்கு முன்பதாக பாவமற்ற நிலையில என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஏன் வெட்கப்படலைன்னா, தேவன் இருக்கிறாரு, தேவனுக்கு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க, பாவம் இல்லை அவங்கள்ட்ட. பாவம் இல்லாது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வெட்கமே கிடையாது இல்லையா. பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். பாவம் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் கொண்டு போவது பாவம் மட்டும்தான்.
பாவத்துக்கு இசைந்து போயிடக்கூடாது. அப்ப இவங்க தேவனுக்கு முன்பதாக பாவமற்ற ஒரு நிலை இருந்ததுனால வெட்கப்படாது இருந்தார்கள். இந்த மனுஷன் தான் என்ன செய்தாரு? புசித்தான். யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். இரண்டாவது, தேவன் சகல உரிமைகளையும் கொடுத்தார், எல்லாத்தையும் புசிக்கலாம்னு சொல்லி சொன்னார். மூணாவது, அவனுக்கு வேலையை கொடுத்த ஒரு தெய்வம், ஒரு பொறுப்பை கொடுத்த ஒரு தெய்வம். நாலாவது, தேவையானவர்கள் அனைத்தையும் என்ன செய்தார்? தேவன் கொடுத்தார். ஐந்தாவது, எல்லாவற்றையும் அவரிடத்துல கொண்டு வந்து என்னென்ன பேரிடுகிறையோ எல்லாம் உன்னுடைய சுதந்திரம் இல்ல, சகல உரிமைகளையும் கொடுத்த ஒரு தெய்வம். நான்காவது, தன்னுடைய மனசுல இருந்தது, நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், தன் நினைவில் உள்ளதை அவனை கொண்டு அவனிடத்தில் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அப்படிதானே வாசித்தோம். நான் அவனுக்கு என்ன செய்ய, ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லி அவரே நினைத்தார். அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். தன் நினைவில் உள்ளதை அவனை கொண்டு அவனிடத்தில் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஒரு காரியம் இல்லையா? ஒரு நல்ல ஒரு தெய்வம். கடைசியில் வெட்கப்படாதுன்னு இந்த இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு மனுஷன் அற்ப காரியத்துக்காக என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து போனார். நீங்க பாருங்க, 1லிருந்து 3 வசனம் வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். யோசனை பண்ணி பாருங்க. சந்தேகத்தை எழுப்பி விட்ட ஒரு மனுஷன். சந்தேகத்தை, சர்ப்பம் வந்து சந்தேகத்தை தான் எழுப்புது. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். வேறு ஒரு சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? இப்ப இவ்வளவு நாள் யார் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய சத்தம் தான் இவருக்கு கேட்டிருக்கோம். அதான உண்மை. ஆண்டவர் மாலை நேரத்தில் வந்து பேசுறாரா இல்லையா? பேசுறாரு. குளிர்ச்சியான பகல் வேலையில வந்து பேசுறாரு. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஆதாம் பேசுறாங்க, ஏவாள் பேசுறாங்க. அப்ப ஆதாமு, ஏவாள், ஆண்டவர், இவங்க 3 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சத்தம் ஒண்ணு உள்ள நுழையுது. இந்த நுழைஞ்ச உடனே ஆதாம் என்ன செய்யணும்? ஏவாள் என்ன செய்யணும்? அலாட்டா இருக்கணுமா? என்ன செய்யணும்? இல்ல, இது வேற ஒரு சத்தமா இருக்க. இந்த சத்தத்தை நான் கேட்டதே இல்லையே. இது யாருடைய சத்தமா இருக்கும்? இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. சத்தம், வேறு ஒரு சத்தம் நம்முடைய செவியில தொனிக்குமானா, இவ்வளவு நாள் கேட்காத ஒரு சத்தம் என்னுடைய செவியில தொனிக்குமானா, அது நமக்கு பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். அதை முதல்ல அறிஞ்சுக்கொள்ளணும். இவ்வளவு நாள் பேசாம நம்ம திடீர்னு ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவாங்கன்னா என்ன யோசிக்கணும் தெரியுமா? இவ்வளவு நாள் மட்டும் பேசவே இல்லை, திடீர்னு பேசுறாங்க, என்ன செய்யணும்? நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். என்னடா இவ்வளவு நாள் நீ பேசல, நான் வரும்போதெல்லாம் பேசல, நான் பேசும்போதெல்லாம் பேசல, திடீர்னு என்கிட்ட நல்லபடியா பேசுறியே, எங்கேயோ ஒன்று வைக்க போறாங்கன்னு அர்த்தம். எப்ப வெடிக்கும்லாம் தெரியாது. அப்ப இந்த அவங்க அப்ப இன்னும் ஒரு சத்தம் வருதுன்னா, இங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்திருக்கு. சண்டை போடல, அவங்க சண்டை போடல. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நான் யூகிக்கிறது தான், இந்த அம்மா என்ன செய்ய, நம்ம தனியா போய் என்ன செய்யலாம்? தோட்டத்தை என்ன செய்யலாம்? உலாவிட்டு வரலாம், தனியா போகலாம். தனிமையா இருக்கும்போது தான் சர்ப்பம் வந்து இந்த அம்மாட்ட பேசுறாங்க. ஆதாம் இருக்கும்போது பேசல, தனிமையா இருக்கும்போது தான் பேசுறாங்க. தனிமையா இருக்கும்போது, அப்ப இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அம்மா தனியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? எங்கேயோ தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் இல்லையா? தனிமையை பார்த்து தான் சாத்தான் நம்மளை என்ன செய்வான்? பிரச்சனையை உருவாக்குவான். நம்ம இந்த பொருட்கள்லாம் வித்துட்டு வருவான் பார்த்தீங்களா? இந்த டிவி, இது சின்ன சின்ன உங்களுடைய தங்கத்தை பாலிஷ் பண்ணி தாரேன், உங்கள் அலுமினிய பாத்திரத்தில் வெண்மையாக்கி தாரேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் வருவாங்களா இல்லையா? கொலுசை பாலிஷ் பண்ணி தாரேன், இப்படியெல்லாம் வருவாங்க. எப்போ வருவாங்க? வீட்டுக்காரன் இல்லாத இருக்கும்போது தான் வருவாங்க. இந்த யெகோவா விட்னஸ்காரங்களும் வருவாங்க. அவங்களே எப்போ தான் வருவாங்க? என்ன நீங்கள் என்ன பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. யெகோவா விட்னஸ்காரங்களும் எப்போ வருவாங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்காரன் இல்லாத இருக்கும்போது தான் வருவாங்க.
அவங்க வந்து செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து செய்கிற வேலை என்ன தெரியுமா? விறுவிறுன்னு நேராக அடுப்பாங்கரைக்கு போயிடுவாங்க. நீங்கள் பாத்திரம் சாப்பிட்டு போட்ட பாத்திரம் அவ்வளோ கிடக்கும், அழகாக உட்காந்து விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அழகாக பாத்திரத்தை விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. விளக்கிக்கிட்டே இருந்து எல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு, சரி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த டைம் வருவாங்க, நேராக கிச்சனுக்கு தான் போவாங்க. போய் எதாவது கிடக்கான்னு சொல்லி எல்லாம் பெருக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? எங்கள் அக்கா கூட நேற்றுக்கு வந்தா, தின்னுட்டு பாத்திரத்தை போட்டு போயிட்டா. அவர் கூட வந்தார், அவர் டீயை குடிச்சிட்டு அங்கே ஓரமாக வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு வேலை கூட செய்யலைங்க, ஒரு தண்ணி பாட்டில் கூட எடுத்து வைக்கலைங்க. ஆனால் அந்த சிஸ்டர் இருக்காங்களே, உண்மையிலே நல்ல சிஸ்டர், நம்ம சபையிலையும் இருக்காங்களே, வர்றாங்கன்னா வந்து அமைதியாக சேரில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம தான் டீ எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சாப்பிட்டு முடிச்சோன்னா வரல, கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் வந்தாங்க பாருங்கள், விறுவிறுன்னு வந்தாங்க, கிச்சனில் போனாங்க, இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்கள போல நல்ல சிஸ்டர் இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லிடுவோம். இந்த பேரை, நற்பெயரை வாங்குறதுக்கு முதல்ல முயற்சி செய்வாங்க. அதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க. இதை ஏமாந்து போயிடக்கூடாது. இது ஹஸ்பண்ட் இல்லாத இருக்கிற வீட்டுகளுக்கு தான் இவங்க பயணம் செய்வாங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆயிரும்? தேவையில்லாத ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு விட்டு போயிடுவாங்க. அது கடைசியில் பெருசாகி குடும்பத்தில் ரெண்டாகி, இதுதான் சத்தியம், இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, பிதாவாகிய தெய்வம் தான் கடவுள். இவர் ஒரு தீர்க்கதரிசி வந்தார், மரிச்சார், செத்து போயிட்டாரு, அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சு போச்சு. இயேசு பிதாவாகிய தெய்வம் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த விதையை விதைச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். கடைசி வரையும் குடும்பத்துக்குள்ள சண்டை, சச்சரவு, பல பிரச்சனைகள் உருவாயிரும். அதே மாதிரி தான் இங்கே நடந்தது. என்ன நடந்ததுன்னா, சர்ப்பம் வந்தார், அழகாக வந்து அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க. விஷயம்லாம் பெரிய விஷயம்லாம் சர்ப்பம் சொல்லலை. பாருங்க என்ன சொன்னார் பாருங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சொன்னது உண்டோ, அவ்வளோதான் கேட்டாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. நீங்க ஏன் தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவர் இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். வேற அவங்க அந்த சர்ப்பம் வந்து என்ன சொல்லுச்சு? வேற ஒண்ணுமே, சந்தேகம் என்கிற ஒரு இடத்த வந்து உள்ள போட்டு போயிட்டு, அவ்வளவுதான். புசிக்க கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா அப்படிதான் கேட்டாங்க. இந்த அம்மா கடன்னு ஒப்பிச்சிட்டாங்க. ஆமா, அவர் வந்தார், என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லா கனியெல்லாம் புசிக்கலாம், ஆனால் ஒரு கனி மட்டும் இருக்குது, அந்த கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது, புசிச்சா சாகவே சாவான்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க, சொன்னார், ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே இந்த சர்ப்பம் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குது பாரு. என்ன கொடுக்குது பாருங்க, 4வது வசனத்தில். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்க சாகவே சாகிறது இல்லை, அதெல்லாம் சும்மா. ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்னது? சும்மா. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. அதுக்கு மாற உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நீங்க இந்த கனியை புசிச்சீங்கன்னா நீங்க நன்மை தீமை இன்னதென்று அறிஞ்சு கொள்வீங்க. இது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, நீ நன்மை தீமை அறியாதவனாகவே இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். நீங்க நன்மை தீமை என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. நன்மை தீமை அறியாமலேயே இருக்கணும்னு தான் தேவனுடைய திட்டம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க நிறைய சபையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரதர், 10 வருஷமா நீங்க இருக்கீங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறது இல்லை தெரியுமா? நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. நீங்க பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதான் பிரச்சனையே. சபையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கேயோ இருந்து ஒரு சர்ப்பம் வந்து என்ன சொல்லிருன்னா, நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை தெரியுமா? உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்கன்னு நினச்சிட்டு அவர் உங்களுக்கு எந்த பொறுப்பும் என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவான். ஆமாம் பிரதர், இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதனால தான் அன்னைக்கு நான் கேட்கும்போது கொடுக்கல, இன்னைக்கு கேட்கும்போது கொடுக்கல. அவர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பிரச்சனையாக மாறிடும். இதுதான் பிரச்சனையே. சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பொய்யான வாக்குறுதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சந்தர்ப்பத்தை வார்த்து சந்தர்ப்பவாதி உள்ள நுழைஞ்சிருவான். சந்தர்ப்பங்கள் நாம் அமைச்சு கொடுக்கக்கூடாது. அதனாலதான் நிருபத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதீருங்கள் என்று வாசிக்கிறோம். பிசாசு தானாகவே உள்ள வரமாட்டான், ஒரு நாளும் தானா உள்ள வரமாட்டான். நான் இடம் கொடுத்தா மட்டும்தான் உள்ள வருவான்.
பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் நான் எழுதி வச்சிருக்கேன், தனிமை என்பது தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பெரிய பிளவை ஏற்படுத்தும். நீங்க தனிமையா இருப்பீர்களானா தேவனை விட்டு பிரிச்சிடும், தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிச்சிடும். நான் தனியா இருந்து வேதம் படிச்சிருவேன், நான் தனியா இருந்து ஜெபம் பண்ணிடுவேன், தனியா இருந்து ஆவிக்குரிய நம்மள வளர்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சோமானா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். அவனுக்கு யாரு தெரியுமா, யாரு தேவை தெரியுமா? தனிமையா இருக்கிறவன் தான் அவனுக்கு தேவை. ஒன்னா இருந்தா ஒரு நாள் உள்ள வர மாட்டான் இல்லையா? நீங்க இந்த நாய்கள் கூட பாருங்க, சண்டை போடும்போது பாருங்க, தனியா இந்த சேர்ந்து இருக்கும்போது அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே குறைச்சிக்கிட்டே, நீ எப்படி தனியா தானே வருவே அப்படின்னு குறைச்சிக்கிட்டே இருக்கும். தனியா மாட்டின உடனே அந்த நாயை சுக்கு புண்ணாம ஆக்கி விட்டுரும். தனியா இருந்தா நமக்கு பிரச்சனை தான். தனிமை என்பது தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிளவை ஏற்படுத்தி விட்டுரும். தனியா மாட்டிக்க கூடாது. எப்போதுமே தேவ பிள்ளைகளாக தான் என்ன செய்யணும், ஒன்றா இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். புசித்தான். கண்டா, பார்த்தாங்க, பறிச்சாங்க, புசிச்சாங்க, கொடுத்தாங்க. இவரும் புசிச்சாரு. என்ன ஒற்றுமை பாருங்க. நம்ம பார்த்தாங்க, இன்னும் அழகா இருக்கு, இந்த இதெல்லாம் ஆண்டவர் மறைச்சு வச்சுட்டாரையா இவ்வளவு நாளும், அப்படிதானே? அந்த கனியை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் அந்த ஆதாமுக்கு, ஏவாளுக்கு. இவ்வளவு நாளும் இந்த கனியை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு நாளும் இந்த பக்கமே என்ன செய்யல, ஆண்டவரை வரவே விடலையே. ஆனா நமக்கு நல்ல வழியா நல்ல ஆளா ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, அமைஞ்சாரு, இந்த கனியை கொண்டு வந்து என்ன காமிச்சிட்டாரு. அப்படிதானே அந்த சர்ப்பம் சொல்லியிருக்கோம், ஏவாள் அப்படிதான் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏவாள் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு நாள் இந்த இடத்து பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பழம் இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ அழகு. அப்படி என்ன வாசிக்கிறோம், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கத்தக்க இச்சிக்கப்பட விருட்சமாயிருக்கு. இதை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை பார்த்த உடனே பார்த்தாங்க, பறிச்சாங்க, புசிச்சாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவரு வந்து ஏவாளோடு கூட அவ்வளோ இசைந்த ஒரு மனுஷன் இல்லையா, மாம்சத்தினுடைய மாம்சம் இல்லையா? அதனால எந்த எதிர்பேச்சும் கேட்கல, எந்த எதிர்பேச்சும் கேட்கல. என் மனைவி செஞ்சா எல்லாமே இப்படிதான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். என் மனைவி செஞ்சா எல்லாமே நல்லதா தான் இருக்கும்னு நினைச்சு இந்த அவர் நினைச்சுட்டாரு, அந்த கனியை வாங்கி சாப்பிட்டார், அவனும் புசித்தான். அப்படின்னா தேவன் ஆதாமை கொண்டு என்ன காரியங்கள் செய்து, நீங்க பாருங்க, இந்த விஷயத்தை ஆதாமுக்கிட்ட தான் சொன்னாரு, ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு. இதை நீ சாப்பிடவே கூடாது என்று சொல்லி ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு, ஏவாள்கிட்ட கூட சொல்லல, ஆதாம்கிட்ட சொன்னாரு. ஆதாமு தான் பொறுப்புள்ளவனா இருக்கணும், ஆதாமு தான் பொறுப்புள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த நன்மையையுமே அறியக்கூடிய கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது, புசித்தால் சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை மீறுவதற்கு ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு மனசில் தோணலை. நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு ஆண்டவர், இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவருக்கு விரோதமா எப்படி இதை செய்ய முடியும், இது எப்படி செய்ய முடியும்? ஒரு செகண்டுக்குள்ள அவரால் என்ன செய்யல, நினைக்கல. கொடுத்த உடனே அவனும் புசித்தான். நான் இதை யோசிக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி அதை செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க, தேவன் நமக்கு செய்திருக்கிற எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், எப்படி இந்த தவறை செய்ய முடியும்? எப்படி இந்த பேச்சை பேச முடியும்? எப்படி இந்த தவறான நடக்கையில போக முடியும்? எவ்வளவு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மளை உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார், சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், பல நிலைமையில ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி வருகிறார், பேச தெரியாதவங்களை பேச வைத்திருக்கிறார். நான் சொல்றது ஊமைன்னு சொல்ல வரல, நான் சொல்றது சபையில பயன்பட முடியாமல் இருந்தவங்க எல்லாம், உங்களுக்கு செய்தியோ மற்ற காரியம் எல்லாமே ஆண்டவர் உங்களை கொண்டு பல விஷயங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற நான் ஒரு சின்ன அற்ப காரியத்துக்காக நானும் புசித்தனா எப்படி இருக்கும்? சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவனுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் ஆண்டவனுக்கு பெருமைக்குரிய விஷயத்தை செய்திருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவனை எனக்கு செய்திருக்கிற மாபெரும் பெரிய விஷயங்கள் என்ன?
நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் பல விஷயங்களை செய்திருக்கிறார். ஆனா சின்ன விஷயத்துக்கு நினைச்சுக்கிறோம், கேட்கல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இது அந்த கனியை நான் புசிக்கலாமா? என் மனைவி கொண்டு கொடுத்துருக்கிறாளே, அவ ஏதோ தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதை நான் புசிக்க மாட்டேன் அப்படி சொல்றதுக்கு திராணி இல்லை, அது தைரியம் இல்லை. யாரை ப்ளீஸ் பண்ண பார்த்துடுறோம்? மனைவியை ப்ளீஸ் பண்ண பார்த்துடுறோம், கணவனை ப்ளீஸ் பண்ண பார்த்துடுறோம், தம்பியை ப்ளீஸ் பண்ண பார்த்துடுறோம், எல்லாத்தையும் நம்ம என்ன ப்ளீஸ் பண்ண பார்த்துடுறோம். ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யல? உண்மையா இருக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இவ தப்பு பண்ணிட்டா, நான் செய்ய மாட்டேன், நான் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த தைரியம் எடுக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. நீ தைரியத்தை எடுத்து பாருங்க. ஆனா நடந்த விளைவுகள் என்ன? 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிங்க. அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் இல்லையா? அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அத்தியலைகளை உருவாக்கி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்தாங்க. தேவனுடைய பாதுகாப்புல இருந்த இந்த குடும்பம் இப்ப எப்படி ஆகி போச்சு? தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிடுச்சு. நீ யோசனை பண்ணி பாருங்க, நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? நம்ம நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படியாம மட்டும்தான். கீழ்ப்படியலைன்னா தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகிடுவோம் இல்லையா? 8வது வசனத்தை வாசிங்க. தேவ உறவை இழந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க பின்னாடி பாருங்க, தேவனுடைய உறவை விலகிடுச்சு, தேவனோடு கூட இருந்த உறவு போயிடுச்சு இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? விலகி, தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி என்று வாசிக்கிறோம். தேவனை விட்டு விலகிட்டாங்க, தேவனுடைய உறவு போயிடுச்சு என்று வாசிக்கிறோம். 12வது வசனத்தை வாசிங்க. 11:12. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அவர் செய்த பெரிய தப்பு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் புசிக்கல ஆண்டவரே, நான் நல்லவன் தான், நான் நீதிமான் தான், என்கிட்ட எந்த தவறும் கிடையாது. நான் தவறு செய்ததுக்கு காரணமே யாரு? தேவரீர், நீ தான் காரணம், நீங்க தான் காரணம். நான் கேட்டேன், நான் பொண்டாட்டி ஆதாம் சொல்றாரு, நான் கேட்டேன், நான் துணை, நீங்க தானே உங்க மனசுல நினைச்சீங்க இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கணும், நீங்க தானே நினைச்சீங்க. நீங்க நினைச்சு நான் சும்மா கிடந்தவனை தூங்க வச்சு என் விழாவில இருந்து ஒரு விழா எலும்பை உருவி அதுக்கு சதையை உருவாக்கி எல்லாம் செஞ்சு ஒரு மனுஷியை கொண்டு எனக்கு முன்னாடி நிக்க வச்சு இவ்வளவு பிரச்சனை பண்ணதெல்லாம் யாருதான்? யோசனை பண்ணி பாருங்க. தேவனை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போன ஒரு மனுஷன் தேவனை குறை சொல்ற. நீங்க தான் ஆண்டவரே, இதுக்கு காரணம், முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 9வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீ எங்கே இருக்கிற? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேட்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. தேவ உறவை புதுப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? மன்னிப்பு தான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படிதான் கேட்கணும். அதற்கு பதிலாக நியாயப்படுத்தினா மன்னிப்பு கிடையாது. ஆதாம் நியாயப்படுத்துகிறார். என்ன நியாயப்படுத்துகிறார்? நீங்க தான் காரணம், நான் சும்மா இருக்கிறேன். சும்மா சொல்ல, நான் சும்மா கூட இருந்திருப்பேன் சொல்லுவோமா? எப்பா நான் சும்மா இருந்திருப்பேன், எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்ப பாரு, அங்கே ஓட வேண்டியதுக்கு ஒன்றை பேச்சு கேட்க வேண்டியதுக்கு அங்கே பேச்சு கேட்க வேண்டியது, என்ன பயங்கர பிரச்சனையை மாட்டி விட்டப்பா சொல்கிறோமா? அது மாதிரி ஆதாம் சொல்கிறாரு, நான் சும்மா கிடந்த மனுஷனை கூட்டி வந்து நான் பாட்டில் இந்த ஆடு மாடுகளோடு என்ன செஞ்சுருப்பேன்? சுற்றிக்கிட்டு கிடந்திருப்பேன். எந்த பாவமும் தெரியாதவனா வாழ்ந்திருப்பேன், எந்த பாவமும் அறியாதவனா நான் இருந்திருப்பேன். இந்த பாவம் செய்ய வச்சதுக்கு காரணமே நீங்க தான். அப்புறம் ஏவாள்கிட்ட கேட்குறாங்க. ஏவாள் என்ன சொல்லுது தெரியுமா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் கூட தவறு செய்யல, இந்த சர்ப்பம் தான் என்னை என்ன செய்தது? வஞ்சித்தது. நான் நல்லவளாதான் இருந்தேன், சர்ப்பம் என்னை வஞ்சிச்சது. ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த சர்ப்பத்தை கேட்டா யார் என்ன சொல்லி? சர்ப்பத்திட்ட ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் கேட்டா என்ன சொல்லியிருக்கோம்? ஆதாம கேட்டா ஏவாளை நீங்களும் ஏவாளும் தான் காரணம்னு சொல்லியாச்சு. ஏவாள்கிட்ட கேட்டால் அந்த சர்ப்பம் தான் சொல்லியாச்சு. இந்த சர்ப்பத்திட்ட ஆண்டவர் கேட்டார்னா என்ன சொல்லியிருக்கோம்? சர்ப்பம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? ஆமாம் ஆண்டவரே, நான் சொன்னது உண்மைதான், அவளுக்கு எங்கே அறிவு போச்சு? கேட்டுமா கேட்க மாட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லையா? ஆமாம் பிரதர், நான் பண்ணது கரெக்ட் தான், அவளுக்கு எங்கே அறிவு போச்சு? அவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? நான் கொடுத்தா தின்றுவாங்களா?
நான் விஷத்தை கொடுத்தா தின்றுவாங்களா? சரி, கேட்குறாங்களா இல்லையா? நான் கிணத்துல குதின்னு சொன்னால் குதிச்சிருவாங்களா? அவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம்ல. அது மாதிரி தான் சர்ப்பம் கேட்டிருக்கும். இதெல்லாம் எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க. தேவனுடைய தேவ மகிமையை இழந்தாங்க, தேவனுடைய உறவை இழந்தாங்க, தேவனுடைய சத்தத்துக்கு தூரமானாங்க, தனக்குத்தானே பாதுகாப்பை உண்டாங்க. தேவனையும் தேவன் படைத்த ஏவாளையும் குறை சொன்ன ஒரு ஆதாம். ஏவாள் சர்ப்பத்தை குறை சொன்னாங்க இல்லையா? மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய குணம் மாறி வந்துருச்சு. இவ்வளவு நாள் தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும்போது இந்த எண்ணங்கள் வரல. தேவனை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு துணிகரம் உள்ள ஒரு இடம் வந்து போச்சு. கடைசிக்கு பாருங்க, 20வது வசனம் பாருங்க, 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள். முதல்ல மனைவிக்கு பேர் வச்சது யாருதான்? வேற எங்கேயுமே கிடையாது. முதல்ல மனைவிக்கு பேர் வச்ச, பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. மனைவிக்கு பேர் வச்சதுன்னா ஆதாம் மட்டும்தான். ஆண்டவர் வச்சிருக்கலாம், வைக்க முடியாது இல்லையா? அவங்க சொல்றாங்க, பாவம் செய்ததுக்கு அப்புறம் இனிமே ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் நீ தான் என்ன செய்யணும்? தாய். நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணதுனால வந்த விளைவுகள் எல்லாம் வந்துருச்சு. இனிமே நம்மிடத்திலிருந்து பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே நீ தான் யார்? தாய் என்று சொல்றாங்க. நான் இப்படி யோசித்தேன். அவங்க பிள்ளைகள் ஆபேலும் காயனும் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா எதுக்கு நீங்கள் ஏவாள்னு பேர் வச்சிங்க அப்படின்னு பிள்ளைகள் 2 பேரும் காயனும் ஆபேலும் வந்து ஏவாள்கிட்ட கேட்குறாங்க. எப்படி, எதுக்கு நீங்கள் ஏவாள்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஆதாம் என்ன சொல்லியிருப்பாரு? யோசனை பண்ணி பாருங்க. யாரும் என்ன சொன்னாங்களே பின்னாடி? என்ன சொன்னா? ஏவி விட்டதுனால ஏவாள்னு வச்சுட்டானா? யோசனை பண்ணி பாருங்களேன். பிள்ளைகள் கேட்குறாங்க, அப்பா அம்மாவுக்கு ஏன் ஏவாள்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டால் இவ்வளோ சரித்திரத்தை சொல்லணும். என்ன சரித்திரத்தை சொல்லணும் தெரியுமா? என்னை வந்து தேவ சாயல்ல என்ன ஆண்டவர் உருவாக்குனாரு. அவர் உருவாக்கின ஏதேன் தோட்டத்தில் என்னை கொண்டு வந்து வச்சாரு. எனக்கு எல்லா கனிகளையும் புசிக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அவருடைய உண்டாக்கின தோட்டத்தில் என்னை பயன்படுத்தவும் எனக்கு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. இந்த கனியை புசிக்கினாலே சாவாய் என்று சொல்லி எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தாரு. எனக்கு ஒரு அழகான ஒரு மனைவியை கொடுத்தாரு. அதான் உங்கள் அம்மாவை எனக்கு அழகான மனைவியை கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்தாச்சு. இதெல்லாம் செய்து கடைசியில் உங்கள் அம்மா செய்த தவறு என்ன தெரியுமா? அதுதான் அங்கே சொல்லுவா, பிள்ளைகிட்ட தான் சொல்லுவேன், உங்கள் அம்மா செய்த தவறு, நானும் அந்த தவறுக்கு உடன்பட்டவனா மாறிட்டேன். ஆனால் ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம் தெரியுமா? அதானே வாசிக்கிறோம், பரிசுத்த சந்ததியிலிருந்து பெரும்படிக்க தான் ஒரு மனுஷனை உருவாக்கினு சொல்றாரு. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா பிள்ளைகள் பிறக்காம இருந்திருக்குமா? பிள்ளைகள் பிறந்திருக்கும். என வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாவம் செய்யாமல் இருந்திருந்தாலும், இவங்க இந்த கனியை புசிக்காமல் இருந்தாலும் இந்த பூமியில சந்ததிகள் வந்திருக்கும். ஆனா இவங்க செய்த பாவத்தினுடைய விளைவுனால இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அப்போ உங்க அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை பார்த்து, அது இன்பமானது, ருசிக்கு இன்பமான இதெல்லாம் பார்த்து அவங்க சாப்பிட்டு எனக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் செய்த தவறு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகல. ஆண்டவரே, இந்த பழத்தை என் மனைவி கொடுக்கிறாளே, இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்காதனுடைய விளைவு நானும் தப்பு பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் என்ன செஞ்சோம்? தப்பு பண்ணிட்டோம். ஆகையனாலதான் கடைசியில் பேர் வைக்கும் பொழுது ஏவாள் என்று சொல்லி பேர் வெட்டணும். ஏன்னா இனிமே பிறக்கக்கூடிய எல்லா பாவத்தினால் வரக்கூடிய எல்லா சந்ததிகளுக்கும் இவள் தான் தாய். இவளுடைய சந்ததியில இருந்துதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? பாவத்துக்குண்டான மீட்பை பெறுவதற்கும் இவளுடைய சந்ததியில தான் வரணுங்கிறதுக்காக ஏவாள் என்று சொல்லி பேரிட்டுன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். இனிமே இவரிடத்திலிருந்து வரக்கூடிய
எல்லா மனுஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவங்க ஒரு தாயா மாறுறாங்க. சரீர பிரகாரமா தாயா வந்தா கூட இவங்களிடத்துல இருந்து ஒரு ஆவிக்குரிய சந்ததி என்ன செய்யணும், பெற வேண்டும். கிறிஸ்து வரணும். ஏன்னா அடுத்துதான் வாசிக்கிறோம் இல்லையா, 3:15 தான் வாசிக்கிறோம். இவருடைய சந்ததி உன்னுடைய சந்ததிக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உன்வத்துக்கும் அலுவத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சந்ததிகள் வரணும், இந்த இனிமேல் வரக்கூடிய சந்ததிக்கு இவ்வளவுதான் தாய் என்று சொல்லி அறிக்கையிடா. இப்படிதான் பேர் வந்தது என்று சொல்றாங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க. யாரையும் குறை சொல்லக்கூடாது. நாம் செய்கிற தவறுகளுக்கு நாம் மட்டுமே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் செய்த பெரிய தவறு என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே தவிர மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. மற்றவர்களை குறை சொல்ல பழகிட்டோமானா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தேவனிடத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குமாரனும் இரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய சமூகத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவனும் புசித்தான் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் தாம் எங்களோடு கூட இடைப்பட்டீர், பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்தெந்த இடத்துல தவறு செய்திருக்கிறோமோ என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தவறுகளை நாங்கள் உணர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டி வழிநடத்த முடியாக அப்படி சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வராதிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தகுதியான காரணமாக இருந்தால் தயவாய் மன்னித்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியாக, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி நீரை வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பும் இரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.